ஷோக்கு அவங்க அனுமதி இல்லாத பட்சத்துல கூட்டங்களாகவும் நடைபெறுவதற்கு நாங்க அனுமதி கேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுல நிறைய இடத்துல நிறைய இது இது ரீதியாக காவல்துறை ரீதியாகவும் அங்க நிர்வாக குழு ரீதியாகவும் நிறைய எங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா கட்சியும் நடத்துறாங்க. இது எதனால் திமுக செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய ஒரே குறிக்கோள் எங்களை எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான. அதையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் இடத்துல பெரிய ஆதரவு இருக்குது. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க, எந்தெந்த வகையில எங்களுடைய பிரச்சாரங்களை தடுக்கிறாங்க, எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை ஒவ்வொரு இடத்திலும் போடுறாங்கன்றது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள், எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்புகள் கண்டிப்பாக நடைபெறும். எல்லாத்தையும் நாங்க கடந்து கண்டிப்பாக சந்திப்புகள். சில முக்கிய கட்சிகள் போன்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடிய பணியை தொடங்கிடுச்சு. காவேகால அந்த பணிகள் எப்ப தொடங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கு. இதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு. இது இன்னும் ஜனவரி, பிப்ரவரி மாசங்கள்ல பண்ணலாம். அது எங்க தலைவர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள், திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரமா பார்த்துட்டு இருப்போம். இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் இருக்கு. ஸோ இதுவரை திமுகவிடம் எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணம் இல்ல, 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஒண்ணு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர். சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்போ அமலாக்கத்துறையில இருந்து 2500 இது பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்துல சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சி துறையில எல்லா இடத்துலயும் ஊழல் நடந்திருப்பதாக 2வது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்திருக்கு. சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல, ஒருத்தர் ஏன்னா இந்த உத்தரவுகள், அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான். இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு பார்ட்டி ஃபண்டு. திமுக பார்ட்டி ஃபண்டுனா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் கிடையாது. திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிதான் கலெக்ட் பண்ணியிருக்காரு நேரு அவர்கள், அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு. ஸோ இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய